கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, என் அன்புக்குரியவர்களே, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ எவ்வளவு மருத்துவத்துக்கு செலவு செய்தும் சற்றும் குணமடையாமல், வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு எத்தனை முறை ஆஸ்பத்திரிக்கு போயும் எத்தனை முறை மருந்து எடுத்து சுகமடையாமல் பல நாட்கள் ஆகியிருக்கிறது. ஆஸ்திகள் எல்லாம் போயிருச்சு. பைபிள் சொல்லுகிறது, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் அதுக்கப்புறம் தான் இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பத்தி எப்படி கேள்விப்பட்டிருக்காங்க? அவருடைய வஸ்திரத்துல வல்லமை இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர் நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யார்ட்டையும் சொல்லல, என் காலில் வந்து விழு, என்னை வணங்கு, என் காலில் விழுந்தாதான் உனக்கு விடுதலைன்னு இயேசு சொல்லல. ஆனா ஜனங்கள் சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த பகுதிக்கு வருகிறார் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அவர் கேள்விப்பட்டிருக்கிறாள். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ இயேசு பற்றி கேள்விப்படல. அதனால அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. இப்ப கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்து விட்டது. நான் எவ்வளவோ செலவழிச்சு பார்த்துட்டேன், இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, அவ்வளவுதான், இனி மரணம் தான் என்று யோசிக்கும் போது இயேசுவை நோக்கி ஓடி வருகிறாள். தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சொஸ்தமானாள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். எப்படி ஜனங்களுக்கு இலவசமா விடுதலை கிடைக்கும்? கிறிஸ்தவர்களாகிய நம்ம கூட பைபிள் படிக்கிறோம், அவ்வளவுதான். அதை அப்படி விட்டுட்டு விசுவாசியா மாற மாட்டோம். சோர்ந்து போகிறோம், உலகத்துக்குள்ளாய் போகிறோம். இதை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த மகள் விசுவாசித்தாள். அதான் ரட்சிப்பின் அனுபவம். அப்போ இப்ப கேள்விப்படலாம், எப்படி அந்த மகளுக்கு சுகமா இருக்கும்? மரித்து போயிருப்பாள்ல. மரித்து போனது மாத்திரமல்ல, இயேசு பற்றி அறியாம நரகத்துக்கு போயிருப்பா. தேவனுடைய பரலோக ராஜ்யம் கிடைத்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல சுவாபங்களை, வேதத்தை படிக்கிற நாம், வேதத்தை தியானிக்கிற நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவருடைய வஸ்திரத்துல கூட வல்லமை இருக்குது. இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தி என் காலில் வந்து விழு, என் காலை கழுவுன்னு சொன்னதே கிடையாது. அவரை விசுவாசி செய்யும் போது அற்புதம் நடக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளில் உங்களுடைய வல்லமை பற்றி தியானித்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உடைய வஸ்திரத்தை தொடத்தக்க ஒரு நல்ல க்ளோஸ்னஸ் எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் வியாதியோடு அமர்ந்திருக்கிறார்களோ, இந்த வியாதி என்னை விட்டு விலகலை. கேன்சராக இருக்கலாம், சுகர் பிரச்சனையாக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், டைலிஷாக இருக்கலாம், ஆண்டவரே கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம், முழங்கால் வலியாக இருக்கலாம், தலை வலியாக இருக்கலாம், ஆண்டவரே ஃபிக்ஸு வியாதியாக இருக்கலாம், கிட்டப்பார்வை தூரப்பார்வையாக இருக்கலாம். எந்தெந்த வியாதியில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நீ நடத்தும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்மை பற்றி கேள்விப்படுறாங்கன்னா ஆண்டவரே, நாங்கள் அறிவிக்கத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தாரும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவனதில் பிரியமாய் இருக்கிறீர். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.